இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.1ல் 6வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 43 இருக்குது. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றில் மீப்பேவா காண்க. இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட மீப்போவா மீப்பெருப்பது வகை என்ன? நம்ம யூக்ளிடின் வகுத்தல் முறை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். இப்போ A = PQ + R தான் அந்த யூக்ளிடின் வகுத்தலுக்குள்ள ஃபார்மேட்டு. இந்த நம்பர்ஸை இந்த ஃபார்மில் நம்ம எழுதிட்டே ரிப்பீட்டடாக வகுத்தல் செஞ்சுட்டே வரணும். R 0 இருக்கும் பொழுது இந்த Bயோட மதிப்பு தான் மீப்போவா. இப்போ நம்ம இதை A = PQ + Rங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். இருக்கையில் பெரிய நம்பரை ஏயாக வச்சுக்குவோம். BQ சின்ன நம்பரை பியாக வச்சுக்குவோம். இதில் கோஷியன்ட் ஈவு தெரியாது, மீதி தெரியாது. இப்போ 412 நம்ம 340ஆல் வகுப்போம். வகுக்கும்போது கிடைக்கிறது ஒரு 340 40, மிச்சம் 2 - 0 2, 11 - 4 7, 72. இப்போ நமக்கு 412 = 340 ஈவு 1 கூட்டல் 72ன்னு கிடைக்கி. இந்த 72ங்கிறது R ≠ 0 இருக்குது. அப்போ நம்ம இதே ஸ்டெப்பை இன்னொருக்க ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்கணும். அதாவது இந்த 340 72ல் 340ங்கிற மதிப்பை ஏயாகவும் இந்த R மதிப்பை அதாவது மீதி கிடைச்ச மதிப்பை பியாகவும் வச்சு இதே வகுத்தலை நம்ம திரும்ப செய்யணும். A = BQ + R ஃபார்மேட்டில். இப்போ 340 நம்ம 72ஆல் வகுப்போம். 5 70னா 350, 5 35க்குனால 350 அதனால் 4ஆல் பெருக்குவோம். 4 2 8, 4 28, 10 - 8 2, இங்கே 3 இருக்கும். 13 - 8 5 52. இப்போ நமக்கு 340 = 72 × ஈவு 4 மீதி 52. இங்கே 52ங்கிறதும் R ≠ 0. அடுத்து இந்த 72ஐயும் நம்ம 52ஐயும் இதே மாதிரி A = BQ + R ஃபார்மேட்டில் எழுதுவோம். 72 = 52 × இது கோஷியன்ட் ப்ளஸ் R. இப்போ நம்ம 72 52ஆல் வகுப்போம். இப்போ ஒரு 52 52, மிச்சம் நம்ம கிடைக்கிறது 20. இப்போ 72 = 52 ஈவு 1 மீதி 20. இப்போ அடுத்து இதை நம்ம 52 A மதிப்பாக வச்சுக்கிடணும். இந்த மீதியை பியோட மதிப்பாக வச்சுக்கணும். இது நமக்கு தெரியாது. ப்ளஸ் R. இந்த இடத்துல R ≠ 0 வந்திருக்கு. R = 0 வரைக்கும் இதே ப்ராசஸை நம்ம திரும்ப செஞ்சிட்ருக்கணும். இப்போ 52 நம்ம 20ஆல் வகுக்கும். 2 20 40, 3 20னா 60 மிச்சம் 12. இப்போ இங்கே 2, இங்கே மிச்சம் நமக்கு 12. அப்போ 52 = 20 × 2 கூட்டல் மிச்சம் 12. இதில் R ≠ 0. இப்போது இந்த 20 12 வச்சு, அதாவது 20ங்கிறத A மதிப்பாகவும் 12 B மதிப்பாகவும் வச்சு BQ + R. இப்போ 20 12ஆல் வகுப்போம். வகுத்தா ஒரு 12 12, மிச்சம் 8. இப்போ நம்ம 20 12 × 1 + 8 அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கேயும் R ≠ 0ன்னு வந்திருக்கு. அடுத்து இந்த 12 8ஆல் வகுப்போம். வகுத்தா 1 8 8, மிச்சம் 4. இங்கே 12 A மதிப்பாக வச்சுட்டு 8 + R
இப்போ 12 8ஆல் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது 12 = 8. இங்கே ஈவில் 1 கூட்டல் 4. இதில் 8 நம்ம ஏயா வச்சுட்டு 4 பியை வச்சுட்டு Q + 6. 8 4ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 8 மீதி 0. அப்போ 8 = 4 × 2 கூட்டல் 0. இப்போ தான் ஆரோட மதிப்பு நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஆரோட மதிப்பு 0ன்னு கிடைக்கும்போது கிடைக்கக்கூடிய பியோட மதிப்பு தான் மீப்போவா. இப்போ நமக்கு விடை பியோட மதிப்பு இங்கே இதில் 4 தான் இதில் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்ப்போம். 867 மட்டும் 215. அதை இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம போடணும். 867 இருக்கையில் பெரிய நம்பர் 867 = 255 × Q + R. இப்போ 867 நம்ம 255ஆல் வகுப்போம். 4 200னா 800, இங்கே 55 வேறு 4 50 ஆகி 1000 ஆயிரும். அதனால் நம்ம 3 255 போடுவோம். 3 15 மிச்சம் 1, 3 15 1 16, மிச்சம் 1 2 6 1 7. 7 - 5 2, 6 - 6 0. இங்கே 7 - 7, இங்கே 8 - 7 1. நம்ம இங்கே வாங்கலை, 6 அப்படியே தான் இருக்குது. அதனால் 8 - 7 1. இப்போ இதை 867 = 255. இல்லை நமக்கு கிடைச்ச ஈவு 3. இங்கே ஆரோட மதிப்பு 102. அடுத்து இந்த 2 நம்பரை எடுத்து நம்ம செய்யணும். அதாவது 285 ஏ மதிப்பாகிக்கணும். 285 = 102. அடுத்து Qவோட மதிப்பு ப்ளஸ் ஆரோட மதிப்பு. இங்கே நமக்கு R ≠ 0 வந்துருச்சு. இப்போ 255 நம்ம 102ஆல் வகுப்போம். ரெண்டு 102 204. 3 102னா 306ன்னு போவோம். இதை விட அதிகமாக போயிடும். அதனால் 2 102 204. 5 - 4 1. இங்கே 5 51 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல 2, நமக்கு இந்த இடத்துல ஆரோட மதிப்பு 51 ≠ 0. ஆர் மதிப்பு ≠ 0. நம்ம அடுத்து இந்த 102 ஏயோட மதிப்பாக வச்சு 51 பியோட மதிப்பாக வச்சு இங்கே Qவும் ஆரும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 102 51ஆல் வகுத்தோம்னா 2 51 102, மிச்சம் 0 வந்துருச்சு. இப்போ 102 = 51 × 2 கூட்டல் 0. இப்போ ரிமைண்டர் மீதி 0 ஆகும்போது A = BQR ஃபார்மேட்டில் பியோட மதிப்பு தான் நமக்கு மீப்போவா. இப்போ மீப்போவா = 51. இதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த 3வது கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.